உயர்த்திருந்த நல்ல நாளிலே உடைய கருத்து வருகிறோம். தேவரே எங்களோடு பேசுங்க அப்பா. உடைய வார்த்தைகள் எங்களுக்கு கிடைப்பதாக. உடைய வார்த்தையினால் எங்களை உள்ளத்தை தேற்றி ஆற்றி பலப்படுத்தி பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன பேசுத்தமா இருக்கிறோம் பேச வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இருக்கிற பிரபு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா. சோதரன் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு நம்ம வந்த யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தின விசேஷத்துல சோதரன் 1ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே சொல்றார். அல்லேலூயா. 18ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் மரித்தேன். அவர் மரித்தது உண்மைதான். அல்லேலூயா. ஆனால் அங்க என்ன சொல்றாரு? உயிர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்போதும் அவர் உயிரோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவனிடத்தில் சேர்க்கிறவர்களுக்கு எப்பொழுதும் அவர்கள் வேண்டுதல் செய்யும்படி எப்பொழுதும் அவர் உயிரோடு இருக்கிறபடியால். அல்லேலூயா. மேலும் தமது மூலம் தேவனிடத்தில் சேர்ந்தவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதும் அவர் பாதுகாத்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. கண்ணுறங்காமல் காக்கிற ஒரே ஆண்டவராக தான் நம்முடைய ஆண்டவர் தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் உயிரோடு இருந்துகிட்டே இருக்கிறார். உயிரோடு இருந்துகிட்டே இருக்கிறார். அது இல்லாம நமக்கு எப்பொழுதும் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தகப்பனுடைய ஒரு பாதுகாவல், அப்படிப்பட்ட நல்ல ஒரு தேவனுடைய பாதுகாவல் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால் நாம் கிறிஸ்தவர்களாகி தேவனுடைய பிள்ளைகள் கலக்க வேண்டியதில்லை, மனம் சோர்ந்து போக வேண்டியதில்லை. அவரை போது உயிரோடு இருந்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு யாருக்கு அவர் காட்சி கொடுத்தார்? மார்க்கு புஸ்தகத்துல மார்க் 16ஆம் அதிகாரத்துல அவர் உயிர்த்தெழுந்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, முதலாவது அங்கே அவர்கள் உயிர்த்தெழுந்த நாள்ல அங்க வராங்க. ஓய்வு நாளான பின்பு இயேசு கிறிஸ்துவை அந்த மரித்த பிறகு ஒரு மெல்லிய ஒரு துணினால, அல்லேலூயா, அந்த மெல்லிய ஒரு துப்பட்டி சொல்வாங்க, அந்த மெல்லிய துணினாலை சுற்றி ஒருவரும் வைத்ததால ஒரு புதிய ஒரு கல்லறை, கல்லறைனா ஒரு பெரிய ஒரு தொகை, அந்த தொகையை உடைஞ்சி அல்லேலூயா அது ஒரு வீடு மாதிரி வாங்கி அதுக்குள்ள வச்சு ஒரு பெரிய ஒரு கல் எடுத்து புரட்டி வச்சுட்டார். அல்லேலூயா. பாருங்க, அதுல 16ஆம் வசனம். அப்போ ஓய்வு நாளான போது, மார்க் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலமே அவளுக்கு அவருக்கு சுகந்த வர்க்கம் விடுபடி அவைகளை வாங்கி கொண்டு. அல்லேலூயா. வாரத்தின் முதல் நாள் அதிகாலை, வாரத்தின் முதல் நாள்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் புறப்பட்டு வர்றாங்க. புறப்பட்டு வந்தா அங்க அவங்க சொல்லிட்டே வர்றாங்க, என்னன்னா கல்ல அந்த குகையின் வாயில ஒரு பெரிய ஒரு கல்லை புரட்டி அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த குகையை அடைச்சு வச்சிருக்கிறாங்க. இயேசுவின் சரீரத்தை பார்க்க முடியாதபடி, யாரும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதபடிக்கு, இன்னுமா திருடர்களோ மற்றும் சீடர்களோ கூட எடுத்துக்கொண்டு போகக்கூடாது என்பதற்காக அரசாங்கத்தினிடத்திலே பிளாத்தினிடத்தில் உத்தரவு போட்டு வந்து இந்த 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பான் என்று சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரதான ஆசாரியிலே போய் அந்த பிளாத்தினிடத்தில் பர்மிஷன் கேட்கிறாங்க. உடனே பிளாட் சொல்ற, உங்களிடத்திலே சேவர் இருக்கிறாங்க, உங்களுக்குன்னு ஒரு போலீஸ் படம் இருக்கிற சேவர் இருக்கிறாங்க, அதை வைத்து கொண்டு நீங்க காவல் காத்துக்கணும்னு சொல்றாரு. பாருங்க, அதே போல அந்த சீல் வச்சு, அந்த குகைக்கு கல்லுக்கு சீல் வச்சு அந்த காலத்திலே முத்திரைக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த காவலுக்கு சிறை காவலர்கள் வச்சுட்டு போறாங்க, காவலர் இருக்கிறாங்க. ஆனா இவங்க இந்த விசுவாசத்தோடு இந்த ஸ்திரீகள், அல்லேலூயா, மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாய் மரியாளும் சலோமே என்பவளும் கிட்டத்தட்ட ஒரு 3-4-5 பேர்கிட்ட ஒரு சில ஸ்திரீகள் என்ன செய்றாங்க? இயேசுவினுடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் விடுபடி நீண்ட நாள் அவருடைய சரீரம் விட்டு போகாம அந்த தொகையிலே இருக்க முடியாங்க. இவங்க என்ன செய்றாங்க? ஒரு அவங்களுடைய மனதின்படி
அவங்களுடைய எண்ணங்களின்படி இயேசுநாதர் தான் மறிச்சிட்டாரு, இனி அவர்களுடைய சரீரமாக கெட்டு போகாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க போய் என்ன செய்யறாங்க, சரீரத்துல சுகந்த வர்க்கம் விடுபடி போறாங்க. அவங்க போறது நோக்கம் என்ன நோக்கம்? இயேசுவுக்கு சரீரத்தை தேய்ச்சிட்டோம்னா இந்த சரீரம் நீண்ட நாள் கெடாமல் இருக்கும். இப்ப நம்ம வாழ்க்கையை கூட அப்படிதான் நினைப்போம். பாவம் இயேசுவை எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணி அவரை தொந்தரவு செய்யறதுக்கு? என் கடன் பாரத்தை நான் சுமந்துக்கிறேன், என் வியாதி பாரத்தை நான் சுமந்துக்கிறேன், என்னுடைய வேதனையெல்லாம் நான் சுமந்துக்கிறேன், இந்த பிரச்சனையெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய அறியாமையினால அவரை என்ன செய்வோம்? மரித்த சடலத்தை போல ஆக்கி அவர் அப்படியே வச்சிருப்போம். ஆனா அவர் மகா பெரியவர், அவர் உலகத்தை ஜெயித்தவர், அவர் சாத்தானை ஜெயித்தவர், அவர் மரணத்தை ஜெயித்தவர், அவர் பாதாளத்தை ஜெயித்தவர், அவர் எல்லாத்தையும் ஜெயித்தவர். அந்த ஒரு சடலமாக இல்லை. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? இங்க இருக்கிற பெண்கள் சகோதரிகள் என்ன செய்யறாங்க? இயேசுவுக்கு போய் எப்படியாவது சரீரத்துல இந்த சுகந்த வர்க்கத்தை தடை விட்டுருவோம், தடை விட்டுட்டோம்னா அதை நீண்ட நாள் கெடாமல் இருக்கும் அந்த சரீரம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன போறாங்க. போனா அங்க போகும்போது என்னன்னா அங்க ஒரு பெரிய கழுவறை இருக்கு. போறதே அறியாமையினால போய் கதவுடன் சொல்ல போறாங்க. ஆனா இயேசு உயிரோடு இருக்கும்போது என்ன சொன்னாரு? மனுஷகுமார் பாடுபட வேண்டும், மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், அவர் மரிப்பாரு ஆனால் எழுந்திருக்கவும் வேண்டும் என்று வேத வாக்கியம் சொல்கிறபடி ஆகும் என்று சொன்னார். நான் மரிப்பேன் ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் சொன்னார். ஆனா எவனும் காதலையும் உள்ள ஏற, நம்ம கூட சில வசனங்கள் உள்ள ஏற மாட்டேங்குது பாத்தீங்களா இல்லையா? நமக்கு என்ன ஏறும்? வெட்டிக்கதை ஆகாத கலாம் தான் கதை இல்லையா? யாராவது வெட்டியா சொல்லணும் அதே இன்னைக்கோ படம் பார்த்து அது வச்சிருப்போம் மனசுல, இல்லை யாரோ வஞ்சது மனசுல வச்சிருப்போம். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை மனசுல வச்சிருக்கிறோமா? வேதத்தை வாசித்து அதெல்லாம் மனசுல வச்சிருக்கிறோமா? சரி, அதே போல இயேசு என்ன சொன்னாரு? நான் மரிப்பேன் அதாவது 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் சொன்னார். ஆனா அவங்க அதெல்லாம் காதெல்லாம் கேட்கறாங்க. எப்பயும் வாழ்ற வாழ்க்கை அவர் போய் சரீரத்தை நல்லா சந்தனத்தை பூசின மாதிரி பூசி விட்டு அவரை சரீரத்தை கெடாம கொஞ்சம் போறாங்க. போனா அங்க ஒரு கல்வி குவாட்டி தரப்படும். இப்ப இயேசுக்கு உயிரோடு வந்தா என்ன கல்வி இருக்குது? அப்ப அங்க சேவகர் இருக்கிறாங்க, இப்படி வர முடியுமா? ஆனா பாருங்க ஆண்டவர் பாருங்க, அவர் சர்வவல்லவர். அல்லேலூயா. அவங்க வர்றதுக்கு முன்பதாகவே அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அந்த கல் புரட்டி தள்ளப்பட்ட தேவதூதர் வந்து அந்த கல்லை புரட்டி போட்டாங்க. ஆனா ஏசப்பா கல் இருந்தா தெரியாட்டாங்க, அவர் உயிர் தெழுந்த சரீரத்தை அடைஞ்சிட்டார். அல்லேலூயா. பெரிய கல்லனா மலை போல ஒரு கல் இருந்தாங்க, அவர் வெளியே வந்தார். இப்ப அவருடைய சரீரம் உயிர் தெழுந்த சரீரம். அல்லேலூயா. சாதாரணமான சரீரத்தோடு பூமியில் இருக்கும் பொழுது மனுஷ சரீரத்தோடு இருந்தார். ஆனா மரித்து இன்னைக்கு உயிரோடு உள்ள வந்துட்டாரோ உயிர் தெழுந்த சரீரம். அல்லேலூயா. ஆனா சொல்றாரு, நான் மரித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களுக்கு உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன் சொல்றாரு. என்ன திறவுகோடு? நம்ம வீட்டுக்கு ஒரு திறவுகோல் வச்சிருக்கிறோம்ல, வரும்போதெல்லாம் திறவுகோல் வீட்டை கூட்டிட்டு வந்தீங்களா? சரி, உங்க வீட்டை கூட்டுற மாதிரி அவர் தான் பாதாளத்தை படைச்சவர். அவர் தான். புரியுதா உங்களுக்கு? மரணம் சாசனத்தை உண்டாக்குறவரும் அவர் தான். ஆனா மனுஷனுக்காக மரணத்தை வைக்கல, மனுஷனா மரணத்தை எடுத்துக்கிட்டான். சாத்தான் வந்து அவன் கொடுத்துட்டான். பாருங்க, அவர் எல்லாத்துக்கும் சொன்னாரு, நான் அந்த திறவுகோல்களை வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அதான் அங்க நம்ம வெளிப்படுத்த விசேஷத்துல என்ன வாஸ்தவம் திரும்ப வாஸ்து பாருங்க. மரித்தேன் ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய என்ன வச்சிருக்கேன்? திறவுகோல்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. திறவுகோல் வரை வருது. அப்ப 2-3 மரணத்துக்குரிய திறவுகோல் இருக்குது. அதை இப்படி திருப்பினாதான் கூட்டம், இப்படி திருப்பினாதான் திரும்ப வந்து உள்ள வந்துருவாரு. அல்லேலூயா. பாதாளத்துல போகவும் செய்வாரு, பாதாளத்தை கூட்டி கொண்டு வந்துருவார். அல்லேலூயா. அவருக்கு மட்டும் பாருங்க, அவர் பாதாளத்துக்கு இறங்க முடியும். அதான் தாவீது சொல்றார், நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டால் அங்கேயே தேவன் இருக்கிறேன், ஒரு இருளும் அங்கு உண்டால் வெளிச்சமாய் இருக்கும் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எல்லாமே லேஸ் தான். அல்லேலூயா. அந்த பாதாளத்துக்கு போய் இறங்குறாரு. அல்லேலூயா. பாதாளம்னா எப்படி இருக்கணும்? நாங்கள் ஒரு 18 வயசுல ஒரு சாது ஐயா நிறுவனத்தில் வந்து சொல்லி கொடுத்தாரு. இப்ப நம்ம அந்த சாப்பாடு எல்லாம் பாதாளத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா?
உதவியா கூட ஆசைப்படுறீங்களா? சரி வேண்டாம், இப்போ பாருங்க. பாதாளம் எப்படி இருக்குன்னா, அந்த நம்ம சோத்து அழுகுவாங்க பார்த்தீங்களா, பெரிய கல்யாணத்துலாம் சாப்பாடு அழுகாக வச்சு அந்த சோத்தை எடுத்து இப்படி தண்ணி கூட இருக்குல்ல, நம்ம கோழி எடுப்போம் பார்த்தீங்களா கூட, அந்த கூடையை அடித்து வாரத்தை எடுத்துட்டு அதே மாதிரி ஒரு ஓட்டை, பெரிய ஓட்டை இருக்குமா, அந்த துவாரம் மாதிரி துவாரத்தை மட்டும் எடுத்துருவாங்க. அந்த பெரிய ஒரு புகை மாதிரி அதுக்குள்ள போய் போட்டாச்சுன்னா அந்த மாவி போயிட்டே அதான் முடிவே இல்லாத இடம் பாதாளம். இப்ப ஒரு இடம் வந்துச்சுன்னா அடி தட்டி இருந்த கடலுக்கு ஒரு அடி ஒருத்தன் அடி இருக்கு, கடலுக்கு ஒரு ஒருத்தன் அடி. அதுக்கு பாதாளத்துக்கு அடியே கீழே தட்டே கிடையாது, போயிட்டே இருந்தா. எப்படி ஆண்டவர் வச்சுக்கான்னு தெரியல, நேரில் போனவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஒரு ஒப்புமையா பாதாளம் போயிட்டே இருக்கும், எங்க போறோன்னே தெரியாது. ஆனா இப்ப நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா அங்க போக மாட்டீங்க. இங்க வரலன்னா பாதாளத்துக்கு போற வாய்ப்பு இருக்காது. பாதாளத்துக்கு வர பாதாளம் ஒரு குப்பன் இருட்டா இருக்கும், அந்த பாதாளமான இறங்கி போகிறார். இப்ப நம்ம ஆண்டவர் இயேசு உள்ள பாதாளத்துக்கு போற வச்சுக்கிறோம். போனா என்ன நடக்கும்? அங்க இருக்கிற ஆவிகளுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். என்ன கொண்டாட்டம்? ஜீவ ஒளி வந்துட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடி மரிச்சு போனாங்க பாத்தீங்களா நோவா காலத்துல, அந்த ஆவிகளுக்கும் பிரசங்கம் பண்றாரு. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, நமக்கு ஒரு ரட்சகர் வந்துட்டாரு. இதுவரைக்கும் நமக்கு இப்ப ஏசப்பா ஒரு கிருபை, ஏசப்பா ஒரு கிருபையானவர். அல்லேலூயா. அதான் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. பேதுருல நோவா காலத்தில் மரித்து போன ஆவிகள் எல்லாருக்கும் கிடையாது. அங்கேயும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணீங்க, என்னை ஏற்றுக்கொண்டான் உங்கள் ரட்சிப்பு உண்டு, விடுதலை உண்டு அடைஞ்சல். பாருங்க, அங்கே ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அல்லேலூயா. அடுத்த பேதுருல இது குறித்து சொல்றார். சரி, ஸ்தோத்திரம். ஆனா மற்ற அங்கேயும் போய் ஆண்டவரை சபிக்கிறேன்னு இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரை போய் நரகத்துல போய் ஐயோ கடவுளே நான் இந்த பாதாளமா நரகத்துல வந்துட்டேன்னு சொல்லி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க நினைக்கிறீங்களா? அங்கேயும் போய் கடவுளை சபிக்கணும்னு இருப்பாங்க. இந்த கடவுள் ஃபுல்லாக இப்படி கொண்டு போட்டாங்க. ஆனா அவங்க செஞ்ச தப்பு கிடையாது. கடவுளை தான் மனசை குற்றம் சாட்டணும். பேய் என்ன செய்யும்? கடவுளை குற்றம் சாட்டும். நம்ம என்ன செய்யக்கூடாது? கடவுளை வரும்போது நமக்கு வாழ்க்கையில என்ன வேதனை வந்தாலும் கடவுள் நல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவர் நல்லவராகவே இருக்கார், நன்மைதான் செய்வார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த தெருவுகளை உடையவரா இருக்காங்க. அந்த பாதாளத்துக்கு போனார். போயிட்டு அங்க ஒரு டூர் போறமான்னு போய் எல்லாம் சுவிசேஷத்தை சொல்லிட்டு சடக்கம் அவருடைய சரீரத்துல பூந்தாரு. இப்ப மகிமையும் சரீரம், விசேஷித்த உயிர்த்தெழுதலின் வல்லமை சரீரம். அவருடைய கல்லை எடுத்து போடணும் அவசியம் இல்லை. ஏன்னா கல்லுக்குள்ளே பிரவேசிக்க வெளியே வந்தார். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளது. அதே கூட்டிட்டு வீட்டுக்குள்ள இயேசுநாதர் வந்துட்டார். அல்லேலூயா. எப்படி என்ன சரீரத்தோட வந்துட்டாரு? உயிர்த்தெழுந்த சரீரம். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த சரீரம் நமக்கும் இருக்குமே. நமக்கும் அந்த கடைசியான கருவி சொல்றார். அவருக்கு மட்டும் கிடையாது. உயிர்த்தெழுந்த சரீரம் மரித்த பிறகு நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படும். அதுக்கு உயிர்த்தெழுந்த சரீரம், அது மகிமையின் சரீரம். நம்மளும் உயிரோடு இருக்கும். இயேசு எப்படி மரித்தாரோ அதே போல நம்மளும் இந்த உலகத்துல பாவத்துக்கு ஏற்கனவே மரிச்சிட்டோம். அல்லேலூயா. அவர் உயிர்த்தது போல பாவத்தினால் அக்கிரமத்தை ஏற்கனவே மரிச்சு போய் கிடந்த நம்மளை எபேசியர் 2:1 சொல்றார். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போய் இருந்த உங்களை கிறிஸ்துவுடனே கூட அவர் உயிர்ப்பித்தார். அதே 2:7 சொல்றார். அவர் உங்களை என்ன செய்தாரு? உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. நம்மளை அப்படியே உயிர்ப்பித்து அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பா, எபேசியர் 2:1, எபேசியர் 2:5 வீட்டுல குறிச்சுக்கோங்க. அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போய் இருந்தவங்களை உயிர்ப்பித்து அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இந்த பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர். இந்த சகோதரிகள் எல்லாரும் கந்தவர்த்தத்தை எடுத்துக்கொண்டு போயிருக்காங்க. போனாங்க. பெரிய கல். என்ன கல் அது? அதுல போட்டு பாருங்க. இந்த பெரிய கல் எவன் கல்லை? அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர் ஏற்று பார்க்கிற போது அந்த கல் பெருசா இருந்தது. அப்ப பெரிய மலையை குடைஞ்சி, ஒரு சின்ன மலையை குடைஞ்சு பெரிய கல்லை வச்சு அடைச்சிட்டாங்க. எப்படி
பெரிய கண், இப்படி ஏறிட்டு பார்க்கக்கூடிய பெரிய கண். சில பிரச்சனைகள்லாம் பார்த்தா நீங்க எப்படிதான் பார்க்கறீங்க, ஐயோ இந்த வியாதி நம்ம விட்டு போகுமா, இந்த கஷ்டம் நம்ம விட்டு போகுமா, இந்த போராட்டம் நம்ம விட்டு போக, இப்படி ஏறிட்டு பார்க்கணும். நமக்கு எல்லாம் பிரச்சனை எப்படி இருக்குது, ஏறிட்டு பார்க்கணும். ஆனா ஆல்ரெடி அங்க என்ன புரட்டி தள்ளப்பட்டுச்சு. நீங்க இயேசுவை தேடி வரும் பொழுது, உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்க காண வரும் பொழுது, உங்க பிரச்சனை எல்லாம் அங்க புரட்டி தள்ளப்பட்டு, நீங்க சர்ச்சைக்கு வந்து அமரும் போது அங்க உங்களுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அங்க உங்களுக்கு யுத்தம் பண்ணி உங்க பிரச்சனையெல்லாம் நீக்கி போடுவார். இங்க வந்து நீங்க உட்காரும் போது அங்க தேவதூதர் நடக்குவார். நீங்க வலதால் படிக்கிற போது அங்க அவர் யுத்தம் பண்ணுவார். நீங்க போய் யுத்தம் பண்ணீங்கன்னா ஆண்டு உங்களுக்கு யுத்தம் பண்ண மாட்டார். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். அல்லேலூயா. நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க அமைதியா உட்கார்ந்து கேட்கும் பொழுது, பேச வேண்டிய இடத்துல ஆண்டவர் உங்களுக்காக பேசுவார். அல்லேலூயா. அவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்தும் பொழுது வெளியில ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. உயர்ந்தார் ரகசியம். தேவனிடத்தில் நாம் விட்டு சேர்வதற்கு என்ன ரகசியம்? அவர் அவற்றை நம்ம வரும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவற்றை நம்ம வரும் பொழுதுதான் நமக்கு கைமாறு ஏதாவது செய்கிறார். அல்லேலூயா. கைமாறு நமக்கு ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஓரப்பட்ட வீட்டுல ரொம்ப வறுமை, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க. அவர் இளமுறையக்காரர், வாழ்வாங்க கூட காசு இல்லாம ஒரு நண்பர் வீட்டுல போய் மனைவி கணவர் போய் தஞ்சம் கொடுத்து இருக்கிறாங்க. பால் கூட அந்த நண்பர் வீட்டுல, அந்த விஸ்வாச வீட்டுல தான் வாங்கணும். அவர் ஒரு பாஸ்டர் ஆயிட்டாரு. அப்ப பாருங்க, இந்த அம்மா வீட்டுக்காரம்மா சொல்லுது, என்னையா உங்க கூட வந்து பால் வாங்க கூட காசு இல்லாம இருக்கு, நீ எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு நல்ல வீடு எல்லாம் பிடிச்சிட்டு வந்தா நீங்க கூப்பிட்டுக்கலாம் சொல்றேன். பாருங்க, இவர் போய் என்ன செய்ய சொல்லி சரி சொல்லிட்டு மறுநாள் ஒரு முடிவோட படுத்திட்டாரு. தூக்கிட்டு மறுநாள் சர்ச்சுக்கு போறாரு. சர்ச்சுக்கு போனா அன்னைக்கு தான் ஒரு சம்பளம். அந்த காலத்துக்கு சர்ச்சில் ஒரு சம்பளம் கொடுப்பான். அப்போ சர்ச்சில் சம்பளத்தை வாங்குறாரு. வாங்கிட்டு அங்கே சர்ச்சுக்கே ஒரு தேவைகள்லாம், கட்டட வேலைகள், இந்த வேலையெல்லாம் தேவைகள், அது ஒரு பெரும் தொகை எடுத்து அந்த சர்ச்சையே கொடுத்துட்டு வந்துட்டாரு. இந்த வீட்டுக்கு வந்துட்டு இந்த அம்மாட்ட வந்து இந்த சம்பளத்துக்கு கேட்டால் அந்த அம்மா வந்து சர்ச்சுக்கு கொஞ்சம் காணிக்கை கொடுத்துட்டு இருக்கிறதே 10 பாடம் கூட காசு இருந்து சண்டை போட்டு இருந்தா, நீ இருக்கிறதே கொடுத்து வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சண்டை. இந்த அம்மா அங்கிட்டு திரும்பி படுக்க, இவர் அங்கிட்டு திரும்பி படுக்க. இவர் நிம்மதியை படுத்தார். ஆண்டவரை நீரே பார்த்துக் கொள்ளும். இவர் படுத்தா புத்துகள் தூங்குறாரு. அங்க ஒரு தூங்கிட்டு இருந்தவரை எழுப்புறாரு. டே இதுதான் அப்படின்னு அடுத்து எழுப்பி, என் மகன் ஓரல் போய் படத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு. இவரு ரூபாய் $100 $400 $500 மரத்துல, அந்த காலத்துல ஒரு பெட்டி இருக்குமா, பகல் பெட்டி, அதுக்குள்ள வச்சு மரத்துக்கு அடியில புதைச்சுதான் நீ வச்சிருக்க, போய் அவனுக்கு போய் கொடு. அவன் பாடம் கூட காசு இல்லாம ₹20 என்கிட்ட கொடுத்து விட்டான். இவருக்கு இல்ல ஆண்டவரே, தூக்கமே வரமாட்டேங்குது, நீ தூக்கவே முடியாது, தூக்கமே வரல பாருங்க. அப்புறம் எப்படி தூக்கவே முடியல, போய் எடுத்துட்டு கொண்டு போய் போடுறாங்க அப்படின்னு போய் நைட் நேரமே தட்டிருக்காருப்பா. தட்டுனா அவர் திறந்துட்டார். என்ன அவரை தூக்கமே வரமாட்டேது, இதை ஆண்டவரோட கொடுக்க சொல்லி சொல்றாரு, நீ கொடுத்தாரு. அவர் வாங்கி பார்க்கிறாரு. பார்த்தா 4 பல லட்சங்கள். அவருக்கு ஒரு அவமாயிடுச்சு. வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியத்தை என்னவே அல்லேலூயா. பாருங்க, இவர் இங்க தூங்கினார்னா, ஜோம் பண்ணிட்டு கர்த்தருக்கா காத்தது தூங்கினார்னா கர்த்தர் அங்க கிரியை செய்யார். அல்லேலூயா அல்லேலூயா. முதல் நாள் ஆண்டவருக்கு பாதத்தில் ஜெபம் பண்றான், ராஜாவுக்கு தூக்கம் இல்லை. அல்லேலூயா. தானியேலை உயர்த்தும்படி பாபிலோன் ராஜாவுக்கு தூக்கம் கிடையாது. எகிப்திலே யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறார். ஆனா சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பு உயர்த்தும்படி பார்வோன் ராஜாவுக்கு தூக்கம் இல்லை. கனவு வாங்குறார். பசுமாடு வருது, எருமாடு வருது, அப்புறம் புல் தலைக்குது, அப்புறம் காஞ்சி போன கதிர்கள் முளைக்குது. இப்படி கனவை கொடுத்து ஆண்டவர் கடைச்சி போய் இதை அர்த்தம் ஒருத்தனாலும் சொல்ல முடியல. அதுக்குரிய சாவி மட்டும்தான் இருக்கு. மலைகளையா உலகத்துல உங்களுக்கும் ஒரு சாவி ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லுங்க, அதை யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அந்த சாவி வச்சுதான் நீங்க புத்திசாலி திறக்க முடியும். அல்லேலூயா. இப்ப யோசேப்பு யாருனாலும் விடுவிக்க முடியாத சொப்பனத்தின் அர்த்தத்தை யோசேப்பு மட்டும் விடுவிக்கும்படி கர்த்தர் விசேஷ ஞானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த பாதாள சிறையிலிருந்து யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார். அல்லேலூயா.
அதே போல உங்களுக்கு ஒரு உயர்வை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நெத்தி வேர்வையில கடின உழைப்பு இயேசுவின் பாதத்தில் வரும் பொழுது நீங்க சிறைச்சாலையில் இருந்தாலும் நாட்டை ஆளுவார், சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவார் என்று வேதவசனம் சொல்லுது. அல்லேலூயா. நீங்க குப்பையில் இருந்தாலும் கடவுளை நம்பி வரும் பொழுது உங்களை உயர்த்து வச்சிருவாரு. அல்லேலூயா. உங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த கல் அவங்க வந்து பாக்குறாங்க, ஒரு புரட்டி தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த பிரச்சனையும் அப்படிதான். இந்த பிரச்சனை எப்படி போகும், இந்த வியாதி எப்படி போகும், இந்த கஷ்டம் எப்படி போகும், ஆண்டோட ஜெபம் பண்ண அது அப்படியே காணப்படும். அல்லேலூயா. பாருங்க, அடுத்து என்ன நடக்குது, அவங்க அந்த கல் ஏறிட்டு பார்க்கும் பொழுது பெரிதா இருக்குது, அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அல்லேலூயா. அது மேல ஒரு வாலிபன் உட்கார்ந்து சொல்றான், பயப்படாதீர்கள், சிறுவரை நசரேயனாகிய இயேசுவை தேடுங்கள். 6 வசனம். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. அல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்துட்டாரு, அவர் இங்கே கிடையவே கிடையாது. சொல்லுங்க, அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை. நாம நினைக்கிற மாதிரி அவர் சாதாரணமான ஆள் கிடையாது. அல்லேலூயா. அந்த இடத்தில் அவர் இல்லை, அவர் உயிர் தெழுந்தவர். அல்லேலூயா. நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்போம் வாழ்க்கையில, இதுதாங்க, இப்படிதாங்க, அப்படிதான். அவர் அதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த மகதலேனா மரியாள் மற்றவங்களாம் எழுதிட்டு வந்தாங்க, கல்லறையிலே வச்சுட்டு போயிடும். இயேசுவின் சரீரத்தை நல்லா சுமந்த வர்க்கம் விட்டு அவர் எங்க வச்சுட்டு போயிடுவோம். இப்ப மாஸ்டர் பார்க்க வரைக்கும் சொல்லுவோம், மாஸ்டர் படுத்தியா இருக்க, ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்துட்டாங்க பாஸ்டர் ஐயா, இன்னும் ஒரு 10 நாளைக்கு படுத்துக்கோங்க. அடுத்த ஒரு விசுவாசி வருவாரு, அவரு ஒரு ஆப்பிள் பழம்லாம் வாங்கிட்டு வருவாரு, அப்படியே படுத்துக்கோங்க. மீதி வேலை மாஸ்டமா பார்த்துக்கணும், பிள்ளைகளும் பார்த்துக்கிடுவாங்க. அல்லேலூயா. நீங்க படுத்தே ரெஸ்ட் எடுங்கயா அப்படின்னு சொல்லி, ஆமாங்க அப்படின்னு சொல்லி, ஐயோ பலவீனமா, கை வலிக்குது, கால் வலிக்குது, குறுக்கு வலிக்குது, அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. சிலர் அனுதாபத்தை வாங்குறதுக்காக உடம்பு சரியில்லை கடைசி உடம்பு சரியில்லாம போயிட்டார், கடைசி கல்லறைக்கே போயிட்டார். நீங்க அப்படி இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்படியே பெங்களூர் ஒரு பாசத்தை பெரிய சர்ச்சா மாறி பழங்கள் வாங்கிட்டு வந்து இவர் பார்த்தா போட்டா நம்மள கல்லறையிலே போய் அடக்கம் பண்ணிடுவாங்க, விசுவாசத்துக்காக சுகமாயிட்டேன்னு சொல்லி. அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும், பணம் வாங்குறதுக்குன்னா என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். நம்மளால பணம் வாங்கி தரப்படி ஜெபம் பண்ணுவீங்க. மாஸ்டர் ஆண்டவரே இங்க எழுப்புங்க, இன்னும் அவர் ஊழியம் செய்யணும், நாங்க மட்டும் உட்காந்து நாங்க செய்தி கேட்கணும். ஏசப்பா அவர் நல்லா ஊழியம் செய்யணும், சிஸ்டம் நல்லா வேலை பார்க்கணும், ஊழியம் செய்யணும். நாங்க என்ன செய்யணும், ஊழியமே செய்யக்கூடாது. நீங்க நல்லா ஜெபிச்சு நீங்க ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. இப்ப இயேசுவை என்ன செஞ்சாங்க, போய் அப்படியே சுமந்த வர்க்கம் விட்டு அப்படியே அவர் படுக்க வச்சிருவாங்க. எப்படி அப்படியே படுக்க வச்சிருவாங்க. அதான் போன பிளானோட போறாங்க. நல்ல பிளானா ரைட்டான பிளான், தப்பான பிளானா சொல்லுங்க, அவங்களுக்கு ரைட் என்ன சொந்த பாவம், இயேசுவே பாவம், இவ்வளவு சித்திரவதை பண்ணி கொண்டிருக்காங்க இல்லையா. இதுல வேற இந்த மரியாதை போய் அழுது, ஐயோ தோட்டக்காரே என்ன எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த மாதிரி விசுவாசத்தை பார்த்தீங்களா, வேறு விசுவாசம் வரட்டுக்காரு. எங்கேயாவது நீ தூக்கி கொண்டு போனீங்க, ஆனால் அதை கொடுத்து விடும் தோட்டக்காரரே கேட்கும். அந்த அளவுக்கு இயேசு அந்த அம்மா கேவலமா நினைச்சு, கேவலம் பாவம் என்னது, அவர் ஏதோ செத்த சரீரம் கூட அப்படியே கிடப்பாரு, கையால் ஓட்ட விழுந்து உடம்பெல்லாம் அடிபட்டு அப்படியே கேட்குது. தோட்டக்காரரே, அது அவரே பார்த்து கேட்குது இல்லையா. அவன் யாரு வந்திருக்கிறது ஆண்டவரேன்னு தெரியாம நம்மளா இருந்தா என்ன செய்வோம், கம்பெடுத்து ஒரே சாப்பிட்டது. என் கூட 3 வருஷம் நல்லா சாப்பிட்டு வந்து நல்ல வசனம்லாம் கேட்டீங்கன்னா அவன் விசுவாசமா இருக்கு. அவன் மரியாதைன்னு கேட்டார், மரியாதை என்னமா இப்படி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அம்மா கண்ணு தரணும், ரகுணி போதாரே. அப்ப நம்முடைய திட்டங்கள் வேற, அவருடைய திட்டங்கள். அவர் நம்முடைய திட்டங்களை காட்டலாம், அவருடைய திட்டம் உயர்ந்தது. எப்போதுமே நம்முடைய எண்ணங்களை பார்க்கணும், அவருடைய எண்ணங்கள் உயர்ந்தது. அல்லேலூயா. நம்ம ஒரு அடியில எடுத்து வைப்போம், அவர் நமக்காக 100 அடி எடுத்து வைப்பார், நமக்காக பிரயாசம் மகிழ்ப்படுவார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இதுதான் இந்த மகதலேனா மரியாள் அம்மா. சரி, இப்ப ஆனாலும் பாருங்க, இயேசுவை தேர்ந்தெடுத்து எல்லாரும் பார்த்தா எல்லாரும் போயிட்டாங்க. அங்க என்ன பண்றது, ஸ்தோத்திரம். நீங்க அவருடைய சீசர் இடத்துக்கு, பேதுரு இடத்துக்கு போய் முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் சொன்னபடி அங்கே வரை காண்பீர்கள் என்று
சொல்லுங்க. நடுங்கும் தீங்கு அவரை பிடித்தபடியால் சீக்கிரமாய் ஓடியே வந்து கண்ணுக்கு ஓடினார்கள். அவர் பயந்திருந்தபடியால் நல்ல மகராசிய, என்ன மகராசிய, போய் தேவதூதனே வந்து சொன்னான், போய் சீடர்களுக்கு போய் சொல்லுங்க சொன்னான். இந்த மகராசி ஓடி நடுங்கும் தீங்கு ஒருத்தர் ஒன்றும் சொல்ல. என்ன பண்ணுங்க, ஒருவருக்கும் ஒன்று கல்வி குறைக்கப்பட்டிருந்ததில்ல, ஒரு தேவதூதன் வந்தான் சொல்லல, எதுவுமே சொல்லல. உங்ககிட்ட கொடுத்து நினைச்சுக்கிடுவோம், ஒரு வார்த்தை ஒரு செய்தியை கொடுத்தா ஊரெல்லாம் நின்றாச்சு. ஆனா அவங்க என்ன தெரியல, வாயிலாத பெண் பிள்ளைகள். அப்புறம் திரும்ப ஆண்டவர் வாரத்தில் முதல் நாள் மரியாதை திரும்ப நீங்க யாருக்கு காட்சி தராரு? ஏசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாதைக்கு, அல்லேலூயா, இந்த மகதலேனா மரியாதைக்கு விசேஷமா திரும்பமா காட்சி தராரு. இந்த பெண்ணு தான் கரெக்டா போய் சொல்லுவான் என்னை பற்றி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த மகதலேனா மரியா ஒரு பேதையா இருந்தாலும் கூட அவள் இயேசுவை அறிவிக்கிறதுல அவள் கெட்டிக்காரியா இருந்தாள். அல்லேலூயா. நீங்க பேதையா இருக்கலாம், ஆனா நீங்க இயேசுவை பற்றி சொன்னா மற்றவர்கள் கேட்பார். அல்லேலூயா. உங்களுக்கு உலகத்தாரை காட்டி ஞானம் இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க இயேசுவை பற்றி சொன்னாங்க, இயேசு நம்பக்கூடியவர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் முதல் அதே தரிசனமாகிறார். அல்லேலூயா. இயேசு ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கு, ஒரு பெண் பிள்ளைகள் பெண்கள் அங்கே உடலையே சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. இங்க வாழ்க்கையில இங்க பாருங்கப்பா, முதல் யாருக்கு ஆண்டவர் தரிசனமானார்? மகதலேனா மரியாள் பெண்ணுக்கு தான் தரிசனமானார். ஏன்னா அவங்கதான் அந்த செய்தி அறிவிக்கிற வேலையை கரெக்டா செய்வாங்க. ஆண்கள் கூட அவங்க மறந்துடுவாங்க, போய் இது என்னமோ நடந்து போச்சு, இதோ தேவதூதன் வந்தா தப்ப பண்ண ஏசாரோ கனவு வந்திருப்பார் போல. அப்புறம் இன்னும் ஆனா இந்த பெண் அந்த சரியா செய்தி என்ன செய்வாங்க, ஒருத்தர் சொன்னா உலகம் சல் 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 இந்த கொரோனா வைரஸ் பரவுச்சு பாத்தீங்களா, அதை காலம் சீக்கிரம். அப்ப இந்த மரியாளுக்கு மகதலேனா மரியாளுக்கு முதல்ல ஆண்டு தரிசனம் ஆகிறார் கரெக்டா. அதுல நீங்க சில நான் பெண் சாதாரணமான பார்த்தேன் தானே, நான் பெண்ணு தானே, ஆனா உங்க வாய் இருக்கே பாத்தீங்களா, அது உலகம் போட்டுருப்பாங்க. அந்த ஆண்டவர் அந்த வாய்க்கால தான் அந்த பெண்ணுக்கு தரிசனம். ஆமா, நீ ஆடிச்சு பலவீனமா இருந்தாலும் உன் வாயை கொண்டு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை அது உலகம் எங்கிலும் போகும். அல்லேலூயா. இந்த மாசு ஒரு இடத்துல தான் சொல்ல முடியும், ஆனா நீ வாயை திறந்தா சட்டு 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 போகும். அதை இயேசு பரப்புங்கம்மா. அல்லேலூயா. குல பெண்களே, கர்த்தருடைய பெண்களே, சகோதரிகளே, நீங்க உங்க தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யுங்க, வேகமா இயேசு உயிர்த்தெழுந்தார் தான், இயேசு வரப்போகிறார், இயேசு நல்லவர், இயேசு சுகம் கொடுக்கிறவர். நீங்க ஒரு முடிவு எடுங்க. அப்போ இயேசு பத்தி பார்க்கறவங்கலாம் சொல்லணும். கடைக்கு போறீங்களா, இயேசு பத்தி சொல்லணும். எங்க போனா இயேசு பத்தி சொல்லணும். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். சோமணி பாருங்க, உங்க வாயில பெரிய நல்ல வாய், கெட்ட வாய்க்கிறத நல்ல வாய் தான் சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு வாயினால நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு ஆசீர்வாதம் முடியும். அல்லேலூயா. உங்க வாயை சொல்ல சொல்ல நீங்க உங்களுக்கு சுகம் வந்து இறங்கும். உங்க வாயை வச்சு சொல்ல சொல்ல உங்களுக்கு ஆசீர்வாதம் இறங்கும். அதோட இயேசு நாமத்தை கூட்டி சொல்ல. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். மரியாளுக்கு அவர் முதல்ல தரிசனம் ஆயிட்டாரு. அவரிடத்தில் 7 பிசாசுகளை துரத்திருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருக்கிறவர்கள் துக்கப்பட்டு அழிந்து கொண்டிருந்த இடத்தில் அவரிடத்தில் போய் அந்த செய்தியை பாத்தீங்களா கரெக்டா சொல்லியிருக்காரா. 3 பெண்கள் 4 பெண்கள் ஜோடியா இருக்கும்போது கூட சொல்லல, ஆனா இந்த ஒரு பெண்ணை சாண்டவர் சரியா சந்திச்சாரு. அவள் போய் எல்லாரிடத்துக்கு இயேசு பத்தி சொன்னார். அல்லேலூயா. அதே உங்க குடும்பத்துல நீங்க ஒருத்தரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக்கலாம், கோத்திரத்தை எடுத்துக்கலாம், ஆனா நீங்க உங்க மூலமா எல்லாத்துக்கும் சொல்லப்படும் செய்தி தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. சோதரர் அவள் போய் அந்த செய்தியை அவர்களுக்கு அறிவித்தார். துக்கப்பட்டு அழுது கொண்டிருப்பீர். அவரோடு கூட இந்த சீடர்களுக்கு போய் ஒரு நல்ல செய்தியை கொண்டு போய் அவள் போய் கொடுக்கிறவளா. அல்லேலூயா. சரி, ஏன் அந்த அவள் வந்து மகதலேனா மரியாளுக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார்? மற்ற பெண்களுக்கு இயேசுவின் தாய்க்கே போய் தரிசனம் கொடுத்துக்கலாமே. நீங்க எப்படி யோசனை பண்ணியிருக்கீங்களா? அம்மா ஒரு 10 மாசம் சுமந்து இருக்க அம்மாவுக்கு போய் ஒரு செய்தி கொடுத்துக்கலாம், தரிசனம் ஆயிருக்கலாம். ஏன் சொல்லுங்க? அந்த மகதலேனா மரியாள் ரொம்ப இயேசு மேல அன்புள்ளவர், நன்றி உள்ளவர். அல்லேலூயா. அவன் நன்றியா இருக்க போய் தான் இயேசுவை தேடி அதிகாலமே தேடி வந்தான். நீங்க ஏசப்பாவுக்கு நீங்க நன்றியா இருந்தீங்கன்னா அதிகாலையில இருந்து ஜெபம் பண்ணுவீங்க. அல்லேலூயா.
அவரை விட்டு ஒரு நாளைக்கு சகோதரி வந்தாங்க. ஆனா எல்லா வீட்டுக்கு போயிட்டாங்க. நீங்க தேவன் சொன்ன பயத்துல என்ன போயிட்டாங்க, எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அவன் மட்டும் திரும்ப தோட்டத்துல வர்றான். வந்து அழுகிறான், எங்கேயா ஆண்டவரே காணோம், ஆண்டவரே எங்கே இருக்கு, காணோம் தேடுறான். எல்லாரும் ஆண்டவரை காணோம் வந்து போயிட்டாங்க. ஆனா திரும்பவும் வந்தவள் யாரு? மகள மரியாள் தான். ஏன்னா அவளுக்கு ஏன் பிசாசு பேய்க்குது, அந்த நன்றி அவளுக்கு இருக்குது. உங்களுக்கு நன்றி இல்ல, நன்றி இருந்தாதான் நீங்க வந்திருக்கீங்க. அல்லேலூயா. நீங்க நன்றி இல்லாத எப்பயோ போயிருக்கீங்க. அல்லேலூயா. அதான் உங்களுக்கு நீங்க கை வச்சுக்கீங்க. அல்லேலூயா. இந்த மகள மரியாள் போல இங்க வந்தவங்க எல்லாம் நீங்க நன்றி உள்ளவர். அல்லேலூயா. நீங்க எல்லாம் அன்புள்ளவர். அல்லேலூயா. அவள் பாருங்க, அந்த 7 பிசாசு நீங்கிருச்சு. ஆண்டவர் எவ்வளவு சுகம் கொடுத்தாரு, இவ்வளவு ஆண்டவரின் பாவங்களை மன்னிச்சான்னு சொல்லி ஏசப்பா மரித்தாலும் கூட அந்த தோட்டத்துக்கு கல்லறை வர முடியுமா? ஏசுநாதர் கூட இருந்தவங்க எப்படா பிடிக்கணும், திரும்ப கொள்ளணும் தான் இருந்துச்சு அந்த கூட்டம். அந்த நேரத்தில் கூட ஒரு பையன் ஒளிஞ்சு கிழிஞ்சு வந்து தோட்டத்துக்கு திரும்ப எங்க இருக்கிறார் தேடினான். அல்லேலூயா. அவள் தேடினான். அதனாலதான் கர்த்தர் என்ன செய்தாரு, அவளுக்கு காட்சி கொடுத்தார். லூக்காவில் எழுதப்பட்டிருக்கு. அவள் இன்னுமா அவள் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அவள் கர்த்தர் என்ன அதிகமா ஆண்டவர் அவள் காட்சி கொடுத்து ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப அவள் தேட நாம கூட ஆண்டவர் என்ன செய்யணும், அதிகமா நம்ம ஆண்டவரை தேடணும். யோவான்ல சொல்றார், தேட 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 எவ்வளவு தூரம் தேடமோ ஆண்டவர் அவ்வளவு தூரம் காட்சி கொடுத்து நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, ஸ்தோத்திரம். 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி ஸ்திரீ ஏன் அழுகிறாய் என்றார்கள். ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவர் வைத்த இடம் அப்படி தேடிட்டே இருக்கலாம். வைத்த இடம் எங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம். உடனே இவர்களுக்கு சொல்லி பின்னால் திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டான். ஆனால் அவர் இயேசு என்று அறியாது இருக்கிறான். இயேசு என்று இயேசு நிக்கிற பார்க்கலாம். ஆனா அவர் கண்ணு அல்லேலூயா. இதே சேர்த்து பாருங்க, லூக்காவிலையும் இயேசு தேடுறாங்க, அங்க இல்ல. உடனே பாருங்க, உடனே தோட்டக்காரன் நினைச்சு அவள் கேட்கிறான். உடனே இயேசு சொல்றார், இயேசு மரியாதை என்றார்களுக்கு இயேசு போதகரே என்றார். அல்லேலூயா. அப்படிங்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு அவள் தேடுகிறான். சீடர்கள் எம்மாவும் சீடர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் காட்சி தராரு. காட்சி தருக்கு நடந்து போயிட்டே இருக்கிற, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இயேசு பத்தி தெரியல, அவங்க கண்ணு மறைக்கப்படுது. அல்லேலூயா. இயேசுவை பார்த்தா இயேசு தெரிய மாட்டார். இன்னும் பாருங்க, இயேசு அந்த கடல் மேல் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப சீடர்கள் பாக்குறாங்க. ஆனா எப்படி தெரிஞ்சது, ஒரு ஆவி வருது போல பார்ப்பாரு. இயேசு தெளிவா தெரிய மாட்டார். அல்லேலூயா. நம்ம இயேசுவோடு பழகி 3 வருஷம் பழகினா உட்கார்ந்து சாப்பிட்டான்னு தொட்டுக்கிறாங்க. இதெல்லாம் இருந்துமே அவர் உயர ஸ்டடின்னு எல்லாம் தெரியும். ஆனா இயேசுக்கு தெரியும். அப்ப சில காரியங்கள் நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. நீங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சிலருக்கு தெரியாமலே அவங்களுக்கு அப்படியே அவங்களுக்கு அறகுறையா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா பாருங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனத்தை கூட மாத்து பாருங்க. ஸ்தோத்திரம். லூக்கா 24. அவர்களுக்கு ஏன் கலந்து இன்னும் சொல்ல பாருங்க. 16ஆம் வசனம் பாருங்க. லூக்கா 24:16. ஆனாலும் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கப்படுவதா ஒருவருக்கு சொல்லிக் கொள்கிற காரியங்களை என்னன்னு கேட்டார். அவங்களுக்கு விசுவாசமே இல்லை. எப்படி இருக்குன்னா, துக்கமா இருக்கிறாங்க. துக்கம், இந்த துக்கத்தோடு காணப்படுறாங்க. இன்னைக்கு கூட கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க, துக்கத்தோடு காணப்படுறாங்க. துக்கத்தோடு இருக்காங்க. சிலர் அப்படியே முகத்தை போட்டுட்டு என்ன வேலை வாடங்கள் துக்கம் இல்லையா? அப்ப நம்ம துக்கத்தோடு நம்ம அலையக்கூடாது. இயேசு உயிர் திறந்து விட்டார். அல்லேலூயா. வழியில சொல்லும் அல்லேலூயா. அப்ப இயேசு பிரச்சனையை பார்த்துக் கொள்வார், சூழ்நிலை பார்த்து. ஆனா சீடர்கள் தான், ஆனா இயேசு கூடவே நடந்து போறாரு தெரியல. இவங்க இயேசு நல்லா பார்த்துக்கலாம், உயரத்தை பார்த்துக்கலாம், என்ன பார்த்துக்கலாம். ஒருவேளை இயேசு முக்காடு பார்த்துக்கலாம், கொஞ்சம் ஆள் பார்த்தா குரல் பார்த்தா வித்தியாசமா சொல்றாரு.
வேத வாக்கியங்களை எடுத்து சொல்ல அந்த இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. அப்பயும் எங்களுக்கு தெரியல. அப்புறம் ஏசப்பா அங்கிட்டு போறவர் கூட போறாரு, எங்கிட்டு போறாரு, அப்புறம் போறவர் கூட காணப்படுறாரு. போனா இருந்துச்சுன்னா ஐயா அப்புறம் போக வேண்டாம், அப்புறம் வந்து எங்க வீட்டுல கொஞ்சம் சாப்பிட்டு போங்க. பாஸ்லாம் வீட்டுக்கு வந்த பாஸ் அதை குடிக்க பாஸ் சாப்பிடுங்க பாஸ், ஒரே கவனிக்கலாம். பாஸ் எப்படா சாப்பிட்டு போவாருன்னு சரி சோத்துரும். அப்ப சாப்பிடுங்க ஐயா, ஏசுனார விட பிடிச்சு கொண்டு வந்து வீட்டுல உட்காந்து வச்சுட்டாங்க. அப்பத்தை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அதான் சொல்லுவோம், சில ஊழியக்காரர் சாப்பிடும், உங்க பணத்தை ஊழியக்காரர் சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதான் சில நேரத்தில் நீங்க காணி கொடுக்கும்போது நான் கூட வேண்டாம் சொல்லாம அப்படியே பேருக்கு எதுக்கு வேண்டாம் சொல்லணும், வாங்கலாம், உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்க தசமா காணிக்கு பாஸ்டருக்கு சர்ச்சை கொடுக்கணும், ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதான் வாங்கி ஜெபம் பண்றோம். உங்க கஷ்டத்தை பத்தி நம்ம வாங்க மனசு இல்லாட்டாலும் நம்ம வாங்கினாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏசப்பா கொஞ்சம் அப்படி போறவர் கூட இருக்காரு. நீங்க எவ்வளவுதான் கொடுத்துட்டு வசனத்தை எரிய வச்சிருக்குது, என்னை பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சார் அவர் கொஞ்சம். ஆனா அவரோட வாங்க நாட்டு போறாங்க, இன்னைக்கு அப்பத்தை கொடுத்து அவர் பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுக்குறாரு. அப்பதான் நீங்க கண்ணே தர ஒரு அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம் பிட்டு கொடுத்த உடனே அப்ப நமக்கு கண்ணை எப்படி திறக்கும்? 35 வசனத்தை சொன்னார் பாருங்க, 24 35. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் 37 சொன்னார். அப்பொழுது 30 கூட வாசல் அவரோடு கூட பந்தியிருக்கு அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அவருக்கு கொடுத்தான். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டவர் அறிந்தார். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அல்லேலூயா. அதற்கு பாருங்க, வசனத்தெல்லாம் கொடுத்து பார்க்கிறாரு. நீங்க இருதயம் ஃபுல்லா எப்படி இருக்குது? சோத்து பானையிலே இருக்காங்க. கோரி சோத்து திறந்து சோறை போட்டு ஸ்தோத்திரம் பண்ண முடியல. ஏசப்பா வந்துட்டீங்க கேட்டாங்க. அல்லேலூயா. சரி, அதான் நம்ம படைச்சே அதுக்காக நினைக்கணும்னா அது கொடுப்பார், திருப்தியா கொடுப்பார். அது அப்பத்தை எடுக்கவும் தான் கண்ணு திறக்கப்படியே. இதோ கண்ணை எப்படியோ அப்பா கொடுத்தாங்கதான் உடைக்கிற உடனே ஸ்தோத்திரம். அப்பதான் கண்ணை திறக்கப்படுது. ஒரு அல்லேலூயா. சரி, நீங்க சாப்பிடும்போது நிறைய பேருடைய கண்ணு திறக்கப்படும். அதனால சாப்பிட்டு தான் நீங்க சாப்பிட்டா போயிடாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது ஆசீர்வாதத்தின் அப்பம். பாருங்க, அவரு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு அவர்கள் கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் அல்லேலூயா. இந்த அப்பதான் இயேசுவின் சரீரம். நமக்காக திருவிருந்துல வராமல இயேசு தன்னுடைய சரீரமாய் இருக்கிற பிட்டு அதை கொடுத்து இயேசுவை நினைத்து நம்ம உட்கொள்கிறோம். அவர் நமக்குள்ளே போறார், கண்கள் திறக்கப்படுகிறது. அதாவது திருவிருந்து நம்ம அசட்டம் பண்ணக்கூடாது. மானசார எடுத்தவங்க திருவிருந்த கண்டிப்பா கலந்து கொள்ளணும். உங்க கண்கள் இன்னும் தெரிவிக்கப்படும், கண்கள் பிரகாசமாகும். அல்லேலூயா. இந்த அறியாமல் மரியாதை தேடலாம். முதல்ல நான் மரியாதை தேடினான். இயேசு நான் தான் ரபுனி என்று ஒரு திருமுழுக்கும்படி செய்தார். அல்லேலூயா. மரியாதை சொல்லி கூப்பிட்டு நான் தான் சொன்னார். இவங்க இந்த 2 சீடர்களுக்கும் தெரியல. இவங்க அப்பத்தை விட்டு கொடுக்கிறார், கண்கள் திறக்கப்பட்ட. இன்னும் பவுல் சொல்றார் எபேசியர், அதே 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு நினைக்கிறேன். பாருங்க, எபேசியர்ல அவர் சொல்லும் கர்த்தராகிய இயேசுவை நீங்க எப்படி தொழுது கொள்ளணும்னு சொல்றாரு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதுல சொல்லும்போது சொல்றாரு, நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்கள் சொல்ற வசனம் வந்து 18ஆம் வசனம். அதை பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டுதல் செய்ய சொல்றாங்க. 1:19 மரித்தோரிலிருந்து எழுப்பியவர்தான் இயேசுவை தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே. பெரிய வசனம் தான் இந்த பெரிய வசனம். சொன்னாரு, கிறிஸ்துவை மரித்தோருக்கு எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே. இப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்க பாத்தீங்களா? இங்க கவனமா கேளுங்க. அண்டர்ஸ்டாண்டிங் தி மெசேஜ். லிசன் மீ. கொஞ்சம் கவனமா கேளுங்க. அதுல இயேசு எப்படி உயிரோடு எழுந்தார் பாத்தீங்களா? இப்ப நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது சாதாரணமா கிடையாது. அவர் மரிச்சு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பிதா தான் அனுப்பினார். இயேசுக்கு பவர் இருக்கு. அதே வல்லமை தான் நீங்க விசுவாசிக்கிறீங்க பாத்தீங்களா? அது இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்த வல்லமை. அதுதான் பிதா இங்க சொல்றாரு.
பவுல் சொல்றார், அவரை எழுப்பின அதே வல்லமை, அதே சேம் பவர் அவங்க மேல அப்படியே வந்து இங்க உட்கார வச்சு. நீங்க நினைப்பீங்க நானா வந்து நினைக்கிறீங்க, அந்த வல்லமை உங்களை முத்தி தள்ளி வந்து கொண்டு உட்கார வைக்கும். பிதா, பரலோகத்தில் இருக்கிற பிதா இயேசுவை எப்படி எழுப்பினாரோ அதான் சொல்றார், அவரை எழுப்பி மரித்தோரில் எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவம். யாரை நடப்பித்தார்? பிதாவாகிய தேவன் இயேசுவிடத்தில் பாதாளத்துக்கு இயேசு போனார் இல்லையா? சட்டப்படி இயேசு மரித்தார், பாதாளத்துக்கு போயிட்டார், ஆவியை கொடுத்தார். இப்ப பிதா என்ன செய்றாரு? பிதாவுடைய வல்லம் உள்ள போச்சு, பிதாவுடைய கரங்கள் உள்ள போனது, பாதாளத்துக்கு போய் அங்கே சில கட்டுகள், சில மரணத்தின் கட்டுகள், பாதாளத்தின் கட்டுகளை அந்த தெய்வீக வல்லமை முடிச்சது, வீட்டி அவரை திரும்பமாக உயிர் பெற்று உயிரோடு எழுப்பி கொண்டு வந்து சரீரத்தை வைத்து திரும்பமாக உயிருள்ளவராக காண்பித்தார். அதே வல்லமை தான் நீங்க அக்கிரமத்தின் பாவத்தின் செத்து போய் கிடந்தவங்க, அவருடைய தெய்வீக வல்லமை, பிதாவுடைய தெய்வீக வல்லமை உங்கள் மேலே வந்து இறங்கி அந்த பாவ கட்டுகளை, அக்கிரமத்தின் கட்டுகளை அறுத்து அதை ஒன்று மன்னித்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அது திரும்பமாக உயிர்ப்பித்து விசுவாசிக்கிற உங்களுக்கு, நம்புகிற உங்களுக்கு அதே வலிமை தான் கான்செப்ட் சொல்றார். பவுல் சொல்றார், இதை அறிகிற மனக்கண்ணு உங்களுக்கு திறக்கப்படணும் சொல்றார். இந்த இதெல்லாம் அறிஞ்சு கொள்ளுகிற மனக்கண்கள் பிரகாசமா இருந்தால் தான் இதெல்லாம் தெரிய முடியும். நீங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அடியே சொல்றீங்க, உண்மைதான். இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு அடிக்கப்பட்டார் சொல்றது உண்மைதான். ஆனா அதனுடைய ரகசியம் என்ன? ஏன் இப்படி வந்திருக்கிறேன்? ஏன் எனக்குள்ள ஒரு மாற்றம்? ஏன் எனக்குள்ள ஒரு மாற்றம்? இயேசு மட்டுமல்ல, பிதாவுடைய செயல் அதில் இருக்கு. அல்லேலூயா. இப்ப நீங்க சாப்பாடு ஆக்குறீங்க பிள்ளைக்கு, அப்பாவுடைய செயல், அப்பா வேலை போயிட்டு வர்றாங்க, அம்மா சாப்பாடு ஆக்குறாங்க, அவர் பணம் கொடுக்குறாரு, அம்மா அதெல்லாம் வாங்கிக்கிறாங்க இல்லையா? இது ரெண்டு பேருடைய செயல் பிள்ளை. அல்லேலூயா. அதே போல இயேசுவின் செயல் நமக்கு இருக்குது. அவர் நம்முடைய பாவத்துக்காக மரித்தார், அவருக்கு பிதாவா இருக்கிற பிதாவினுடைய செயலும் நமக்குள்ளே இறங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அவரை எழுப்பின அதே வல்லமை தான் உங்களுக்குள்ள இருக்கு சொல்றார். பிதாவுடைய அதே வல்லமை இயேசு எப்படி உயிரோடு எழுப்பினாரோ இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் உயிரோடு சாயலும் அதே. இரண்டாவது இடத்தை பாருங்க, எபேசியர் 2 என்ன சொல்றாரு? அதே எபேசியர் 2:7-5 சொல்ற, அக்கிரமத்தில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அப்ப யாரை குறிக்கிறது? பிதாவை குறிக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்படி பைபிளை நீங்க ஆராய்ச்சி பாருங்க. இதுல 4 வசனத்துல பாருங்க, தேவனோ இரக்கத்தில் ஐசுமுள்ளவராய் நம்மை அனுபவித்தபடி மிகுந்த அன்பினாலே. இதுதான் பிதா. தேவனோ, தேவன் அப்படி வந்தாலே அது யாரை குறிக்கும்? பிதா. இயேசு தெய்வம், இயேசு ஆண்டவர் வந்தா இயேசு குறிக்கும். இயேசுக்குள்ளதான் பிதா இருக்கிறார், என்ன சொல்ல. ஆனா கொஞ்சம் நம்ம பிதாவையும் அறிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் இல்ல, ரொம்ப அதிகமா அவர் குமாரன் மச்சரி ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் யாரை எழுப்புறாரு? கிறிஸ்துவுடனே கூட. நீங்க யாரோட எழுப்பப்பட்டிருக்கீங்க? இயேசுவோடு கூட எழுப்பப்பட்டிருக்கீங்க. அங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மரித்து உயிரோடு இருந்தார் பார்த்தீங்களா? அப்பவே போய் எழுப்பிட்டார். விசுவாசிக்கிறவர்களுக்கு வாங்கினா போதும். மாதை என்கிட்ட இருக்குது, அது எப்ப கொண்டு போய் மண்ணில் வைக்கிறனோ அங்க இருக்க துகள்லாம் ஒட்டிக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப காந்தம் வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம எழுப்புற காந்தரும் இயேசுனால வந்துட்டார் உயிரோட. அந்த காந்த பவர் அவருக்குள்ள வச்சிருக்கிறார். அந்த காந்த பவரை கொண்டு வந்து இரும்பு துகளை வச்சா போதும், அது இழுத்துடும், சடக்குன்னு இழுத்துடும். அப்பவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உங்களுக்கு ரட்சிப்பு திட்டம், என் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே திட்டப்பட்டிருக்கார். பிதாவாகிய தேவன் ஒரு திட்டத்தை திட்டி குமாரனை பலி கொடுத்து குமாரனை திரும்ப எழுப்பி இப்படி நம்ம பிள்ளைகளெல்லாம் ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கணும், அவருடைய திட்டம். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய திட்டம். நீங்க சாதாரணமா நீங்க இந்த கிறிஸ்துவத்திற்கு வரவில்லை. அல்லேலூயா. நீங்க சோத்திரம் பண்ற மாதிரி சோத்திரம். அல்லேலூயா. என்ன இயேசுனா என்னங்க? இயேசு பூமிக்கு வந்தார், அவ்வளவுதான். பிதானா யாரு? பிதானா அவருக்கு அப்பா. அடுத்து ஒண்ணு தெரியாம, ஒண்ணுமே தெரியாத கூட இருக்கக்கூடாது. உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம். என் பிதா என்னை இயேசுவை எப்படி எழுப்பினாரோ அதே கூட என்னை எழுப்பியிருக்கிறார். நான் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே, இந்த உலகம் தோன்றதுக்கு முன்பதாகவே எனக்கு ஒரு திட்டத்தை தேவன் படைத்து வைத்திருக்கிறார். அவருடைய குமாரனை எனக்காக பலி கொடுத்தார். என் பாவத்திற்காக ரத்தம் சிந்தினார். பலிகார வழியா அவர் பலியானார். அவர் எனக்காக அப்பயே அவர் எழுப்பினார்.
இருக்கிறார். அவர் எழுப்பினது, இயேசு எழுப்பினது எனக்காக தேவன் எழுப்பி வச்சிருக்கிறார். இயேசு வந்தது எனக்காக. எல்லாம் சொல்ல உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பைபிள் படிச்சு இதான் நீங்க அறிந்து கொள்ளணும். அதான் நீங்க வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருபோதும் கற்றாலும் தேடாத பெண் பிள்ளைகளா இருந்தீங்கன்னா பிசாசு ஏமாத்திடும். அப்ப பிசாசு வரும்போது நீங்க சொல்லணும், என் தேவன் எனக்காக ஆதி காலங்களுக்கு முன்பதாக ஒரு தேவன் திட்டத்தை பண்றாங்கப்பா. நான் சாதாரணமான ஆள் கிடையாது. நான் இப்படி கஷ்டப்பட வேண்டியது இல்லை, பிசாசினால நான் வேதனைப்பட வேண்டியது இல்லை, இந்த வியாதினால் வேதனைப்பட வேண்டியதில்லை. நான் பெரிய இடத்துல இருந்து எனக்கு உதவி இருக்குது. நான் பெரிய இடத்துல ஆடு. அல்லேலூயா. வானத்தை பூமி படைத்த தேவனுடைய ஆளு நானு, தேவனுடைய மகன் நானு. வேலைக்காரன் கூட கிடையாது. படையப்பட்ட வேலைக்காரன். அப்புறம் பிள்ளை, சொந்த பிள்ளை, சொந்த குமாரர்கள். 10 எடுத்த பிள்ளையா, வாரிசு பிள்ளையா? வாரிசு பிள்ளை. அல்லேலூயா. நம்ம தத்தெடுத்த பிள்ளையும் கிடையாது. அல்லேலூயா. நம்ம அவருடைய சொந்த வாரிசாக பெற்றெடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படி அவர் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்து கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்க, 7ஆம் வசனம் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம அவரோடு கூட எழுப்பி உன்னதத்திலே போய் உட்கார வச்சிட்டார். அல்லேலூயா. உங்களுடைய பொசிஷன் எங்க இருக்குது சொல்லுங்க? பரலோகத்துல, வானத்துல உங்களுக்கு சீட் இருக்கு. அவரோடு கூட ஏசு எங்க இருக்காரோ அங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா. நேச்சரா அங்க போய் பார்ப்பீங்க. ஆவி மண்டலத்தை தான் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆவி மண்டலத்தை உண்மையா பயன்படுத்தினா உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்படி எழுப்பி இதெல்லாம் அறிவுக்கு பிரகாசமான மனக்கண் தேவை. இயேசு இருக்கிறாரு. அதே இயேசுதான் சீடரால் அறியல. மகளே நாம் அறியறது தெரியல. சர்ச்சைக்கு வரீங்க, ரட்சிப்பனா தெரிய மாட்டேது, பாவம் பண்ணிப்பனா என்ன தெரிய மாட்டேது, எதுக்கா இயேசு ரத்தம் சிந்தனா தெரிய மாட்டேது. சிலர் அப்படியே பாதித்து பாதி புறமா இருக்கிற பிசாசு நம்மளை என்ன செய்வோம்? புடமிட்டுவோம். பேருவே புடமிட்டாங்க இல்லையா? இயேசுவோட புடமிடுவோம். அப்போது நீங்க பொண்ணாவோட உங்களுக்குள்ள வசனம் தான் போடணும், வார்த்தை தான் போடணும். இந்த பொண்ணான வசனத்தை வச்சு அவனை பழி வாங்க முடியாது. இப்ப அதான் சொல்றாரு, பிரகாசமான மனக்கண்கள். அதை சொல்றாரு பாருங்க. நீங்க 10:18 தம்மிடத்தில் காண்பித்து தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான இந்த பாடியில 19ஆம் வசனம் பாடியில சொல்றாரு பாருங்க, நம்மிடத்திலே காண்பிக்க தம்முடைய வல்லமை மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, அவருடைய மகா மேன்மையான மகத்துவம் அறியும்படிக்கு. என்ன மகத்துவம்? நம்முடைய பாவங்களில் இருந்து வேகமா பாருங்க. நம்முடைய முதலாவது வேகமா எடுத்து நான் சொல்ல நீங்க எழுதி கொள்ளுங்க. முதல் என்ன செய்வாரு? அக்கிரமத்தினாலும் பாவத்தில் மறைந்திருந்த நம்மளை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கிறார். இரண்டாவது, கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டோம். எதனால ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். அப்புறம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடம் தயவு காட்டினார். பிதாவாகிய தேவனுடைய தயவு நம்மேல் வந்து இறங்கி இருக்கு. அந்த மேன்மை தயவு ரட்சிக்கப்பட்டோம். பாருங்க, இன்னும் அவரோடு கூட எழுப்பி உன்னதத்தில் ஒரு போஸ்ட்ல உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. 6 என்ன சொல்றாரு? நற்கிரியைகள் செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சிருஷ்டியா இருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல கிரியைகள் செய்கிறதற்கு. அல்லேலூயா. 7 பாருங்க, சாவை வென்றிருக்கிறார். இயேசு எதை வென்றாரு? அல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே வென்றார். அப்ப மரணம், அந்த உலக பலவன் மறிக்கிற பாத்தீங்களா? அந்த மரணத்தை இயேசு ஜெயிச்சார். எதுக்காக ஜெயிச்சாரு? நம்ம ஜெயிக்கும். அவரும் நம்முடைய கண்கள் திறக்கப்படும். எப்படியா உயிர்த்தல்மை என்றவே என்ன நம்பிக்கை இருக்குது? இல்ல சர்ச்சுக்கு போன எல்லாம் சொன்னாங்க, அதான் சொன்னேன், அப்படி நீங்க சொல்லக்கூடாது. சொல்லணும், இயேசு எப்படி உயிரோடு இருந்தார்? அவரை பிள்ளை நான், அவர் எனக்குள்ள இருக்கிறார். கடைசி நாள் நானும் உயிரோடு இழந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என் சரீரம் மண்ணோடு மண்ணா போனால் திரும்ப அது உயிர்ப்பிட்டு வரும். அல்லேலூயா. இவைகளெல்லாம் நீங்க கரெக்டா அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அவர் சாவை போய் நமக்கு இருக்கிற அந்த சாவை அவர் வந்து அந்த சாவை எடுத்துக்கிட்டார். அதான் சொல்றாரு, என் ஜீவனை அடைத்துக் கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப பெற்றுக் கொள்ளவும் எனக்கு அதிகாரம், கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, எடுக்கவும் அதிகாரம். இதை இதுதான் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதே போல உங்க ஜீவன் தான், நீங்க மரிச்சால் திரும்ப உயிர், நீங்க சாவாமை படைச்சிருக்கணும்.
உங்களுக்கு என்ன இருக்குது? இந்த உலகத்தை எங்கேயாவது மறிக்கணும். மறிச்சு முடிச்ச பிறகு உங்களுக்கு என்ன வரும்? சாதாரண பரவ நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஒரு நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஆனா சிலர் என்ன செய்றீங்க? காலத்துக்கு முன்னே நீங்க மறிக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க. அப்படிலாம் மறிக்க ஆசைப்படாதீங்க. அல்லேலூயா. உயிர் தந்த இயேசு கூட இருக்கிறனால எல்லாத்தையும் ஜெயம் தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா. சரி பாருங்க, மரணத்தை இப்ப எபிரேயர் எடுத்துக்கொள்ளுங்க. வேமா சீக்கிரம் முடிக்கிறேன். உங்களுக்கு ஒரு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா நிறைய பேர் 12 சாப்பிட மாட்டீங்கன்னா நல்ல பிள்ளைங்க. 12:25 கூட ஆகலாமா? சரி ஸ்தோத்திரம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல கூட அவர் சொல்றாரு. எபிரேயர் ஸ்தோத்திரம். அவர் 2ஆம் அதிகாரத்துல இருப்பான். அவர் அந்த மரணத்தை எடுத்துட்டார், உச்சரிச்சார். அதுக்கு சொல்வார். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதெல்லாம் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் அவர்களைப் போல இரத்தத்தையும் உடையவரானால் தமது மரணத்தினாலே. இப்ப மரணத்துக்கு அதிகாரி யாரு? அதான் தெளிவா சொல்லிருக்காங்க. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை. அவன் எதுவும் ஒன்று பண்ண மாட்டான். பிசாசு எதுவும் ஒன்று பண்ணா அதிகாரி ஆகிடும். புரியுதா? ஒரு வீட்டை உண்டு பண்ண மாட்டான். வீட்டுக்கு பொருள் எல்லாம் அவன் வைக்க மாட்டான். ஆனா வீட்டை கொள்ளடிச்சு அந்த வீட்டுக்குள்ள புகுந்து அந்த வீட்டுக்கு அதிகாரி ஆகிடும். புரியுதா? அப்ப நம்ம போய் திறந்தோம், போடா பிசாசை வெளியே போ. புரியுதா? அவன் எதுவும் உண்டு பண்ண மாட்டான். ஆனா கடவாளத்தை போய்